ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒரு அழகான ஹில் ஸ்டேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், பிரின்சஸ் ஆஃப் ஹில்ஸ். ஆமாங்க, நான் போன இடம் கொடைக்கானல். நான் இன்றைக்கி கொடைக்கானலில் என்னென்னலாம் பார்த்தனோ அது எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். குணா கேவ்ஸ்லேருந்து பூம்பாறை வரைக்கும் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான குரங்குகள்லாம் இருக்கும் இந்த வீடியோவில் பாருங்கள். டீ பிரேக்காக ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணாங்க. பார்த்தா வெத்தலை செடி மாதிரி இருந்துச்சு. ஆனால் வெத்தலை செடியில் இதான் குறுமிளகு நான் முதல் தடவை பார்க்குறேன். உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக நான் இந்தியாவில் நல்லா சீசன் டைமில் போயிட்டு, அதாவது ஏப்ரல் டைமில், இந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய குரங்கு அப்புறம் அதோட குட்டியோடலாம் வந்திருந்தது. நாங்கள் போகிற வழியில் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் அதுக்கு கொடுத்தா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. பட் போர்டு வச்சுருந்தாங்க ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு. ஆனால் பார்க்க பாவமாக இருந்தது. நம்ம ஊர் ஹில் ஸ்டேஷன் வந்து அங்கே கடையை பார்க்கும்போது தனி சந்தோஷங்க. சில்லி, பச்சி, காலிஃப்ளவர்னு நிறைய போடுவாங்க. நூடுல்ஸ், கண்ணாடி கடை. நான் மேகி எப்பவுமே வீட்டில் பெருசாக சாப்பிட மாட்டேன். பட் இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது நான் வாங்கி சாப்பிடுவேன். ஏன்னா தனி மசாலா யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம கொடைக்கானல் போகிற வழியிலேயே பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு அருவி ஒன்று இருக்கும். இது டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி. இங்கேயும் நல்லாயிருக்கும். இங்கே நின்று நிறைய பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க. நாங்களும் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். இன்னைக்கு அருவியில் தண்ணி ரொம்ப கம்மியாக வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ரூம் எடுத்துட்டோம். பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய வில்லா மாதிரி தான் எடுத்தோம். இது நான் இருந்த ரூமு. இங்கே இருக்க எல்லா ரூம்லேயும் பார்த்துட்டிங்கன்னா வியூஸ் வந்து அந்த ஹில்ஸ் எல்லாமே தெரியுற மாதிரி நல்லா கட்டியிருந்தாங்க. டக்குன்னு நாங்கள் டயர்டாக அதனால தூங்கி எழுந்திரிச்சோம். பார்த்துட்டிங்கன்னா மார்னிங் சன்ரைஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. நாங்கள் ஏர்லியாகவே எழுப்பிட்டோம்.